தெரியல. அப்படியே பிடிச்சிக்கலாம். அப்படியே பிடிச்சிக்கலாம். எப்படியோ நம்ம ஜெயிக்கலாம் தப்பிச்சிட்டோம். போலீஸ்காரங்கள கண்ணில் மண்ணை தண்ணி தப்பிச்சிட்டோம். இப்போ யார்கிட்ட ஹெல்ப் கேட்குறது? அவன் நம்ம அக்கா இருக்காளே, அவள்கிட்ட ஃபோன் பண்ணு. ஹலோ ஹலோ அக்கா. அக்கா நான் தப்பிச்சிட்டியா? யாரா நீ? அக்கா நான் சுரேஷ் ஜெயில தப்பிச்சிட்டேன். ஐயோ நீயா தப்பிச்சிட்டியா? அப்போ ஒண்ணு பண்ணேன், அப்படியே போலீஸ்காரங்க ஃபோன் பண்ணி மறுபடியும் ஜெயிலே போய் உட்கார்ந்து எனக்கு ஃபோன் பண்ணேன். எது அக்கா? நானே கஷ்டப்பட்டு அவன்கிட்ட தப்பிச்சு வந்தீங்க, நீங்க ஹெல்ப் பண்ணி பாத்து என்ன கத்துறது? எனக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். தப்பிச்சுடா, இனி நான் மாட்டிப்பேன்டா. சிம் கார்டு கட்டி தூர போட்டு வெளிய போடா. எதுக்குடா எனக்கு கால் பண்ண? அக்கா நீங்க மட்டும் தாங்க எனக்கு, நான் உங்களை நம்பி தாங்க வந்திருக்கேன். ஐயோ இவங்க சரி, அப்படியே தப்பிச்சு பின்னாடி ஒரு இடம் இருக்கு, அங்க அப்படியே வெயிட் பண்ணி நான் வரேன். சரிங்க. இவனால நான் எந்த கம்பி என்ன போறேன்னு தெரியலையே. எங்க போனா இந்த அக்கறாங்களாலே வர சொன்னேன். ஏன்டா பிசாசு பிடிச்சவனே இப்படி என்ன உயிரை வாங்குற? நெஞ்சு பறந்துட்டே இருக்கு. காலையில ஓடிட்டு இருக்கேனா? அதான் உன் புத்திக்கு நீ ஓடதான் செய்வேன். எதுக்குடா அங்க தப்பிச்சு வந்த? அது கூட பரவாயில்ல, எதுக்குடா இடத்துக்கு போனவனே எனக்கு ஃபோன் பண்ண? உங்களை விட்டா யாருக்கா இருக்கியா? சரி சும்மா இரு. சரி நான் இப்ப என்னதான் பண்ணணும்? என்ன ஏதாவது ஒரு தூரமான இடத்துக்கு கூட்டிடுவாங்க. எவ்வளவு கண்ணில் நம்ம படக்கூடாது. நல்ல வெளிநாடா பார்த்து போறியா? அதுக்கு போக காசு இருந்தா நானே போக மாட்டேனா? ஐயோ இருந்தா மட்டும் போய் சேர்ந்துருவான். ஏன் என்னையே தொல்லை பண்ண வந்திருக்கியா? சரி இரு, ஏதாவது யோசிக்கிறேன். இவனை வெளிநாடு அனுப்பினால இவன் பாஸ்போர்ட்டுக்கு கள்ள பாஸ்போர்ட்டுக்கு நான் தான் செலவு பண்ணணும். அதுக்கும் போலீஸ்காரன் என்ன பிடிப்பான். இவனுக்கு ஹெல்ப் பண்ண பாவத்துக்கு நான் ஜெயிலுக்கு போனோம். அதெல்லாம் வேண்டாம். இவனை எங்கேயாவது கோத்து விட்டுட்டு ஓடி போயிடணும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த சர்ச் இருக்குல்ல, இந்த மேய்பனிபாதை சர்ச்சு, அந்த சர்ச்சில் கொஞ்சம் மிஷினரிகள் வந்திருக்காங்களாம் அப்படின்னு 2-3 நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க. அவங்க ஏதோ ராஜஸ்தானோ பீகாரோ ஏதோ காடு பிரதேசமா போனதா கேள்விப்பட்டேன். நீ வேணா அந்த வடக்கு பக்கமா போய் பாரு, அவங்க கூட ஒன்று சேர்த்து விடுறேன். எனக்கு அங்க போக தெரியாதே. ஐயோ கடவுளே, எப்போ பார்த்தாலும் என்கிட்டே தான் வருவீங்களா? சரி இரு, அங்க போறதெல்லாம் ரொம்ப சிம்பிள்ரா. அவங்க கூட்டத்துல சேர்றது ரொம்ப சிம்பிள் தானே. வெள்ளை சட்டை போட்டுக்கோ, வெள்ளை பேண்ட் போட்டுக்கோ, அப்புறம் எதுவோ சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், ஆமென், அல்லேலூயா. இந்த 4 மட்டும் சொல்லிட்டேன்னு, இந்த ஆர்டர்லயே சொல்லிட்டேன்னா நீயே அவங்க கூட சேர்ந்துடலாம். எங்க திரும்ப சொல்லு. ஸ்தோத்திரம், ஆமென், இல்லடா பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், ஆமென், அல்லேலூயா. நீ டெஸ்ட்ல பாஸ். வா 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 வா, இப்பவே உன்னை ட்ரெயின் ஏத்தி வடநாட்டு பக்கமா அனுப்பி விட்டுறேன். நம்ம அங்க போனா இந்தியாவுல இருக்க ஒரு இடத்துல பார்த்தா மணிப்பூர்ல கண்டிப்பா ஓடிய போனோம். கலவரம் ஆச்சு. அது என்ன இருந்தாலும் நம்ம ஓடியது கடை பண்ணாம அங்க போனா நம்மள கொண்டு போறோம். அதெல்லாம் ஒண்ணே இல்ல. நம்ம அங்க பார்த்து ஜாயின் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம், ஆமென், அல்லேலூயா. மாட்டி கொடுத்துருவாங்க. ஐயோ நீங்க அப்படி எல்லாம் நினைக்காதீங்க. அவர் ரொம்ப நல்லவர். உங்களுக்கு தெரியாதா? ரொம்ப பெயர் பெற்ற ஊழியக்காரர் வேற. இவரு திகாரோ பாளையங்கோட்டையோ அந்த பக்கம் எங்கேயோ ஒரு இடத்துல ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாரு. அங்க இருந்து தப்பிச்சே இங்க வந்தாரு. ஐயோ தப்பிச்சாங்க. அங்க
அனுப்பிருங்கக்கா ஒரே தொல்லை. அதான் ஊழியக்காரராச்சு அவங்க கூட சேர்த்து விடலான்னு பார்த்தேன். நான் கூட்டிட்டு போட்டா கத்துட்டே இருந்தேன். ஐயோ ரொம்ப சந்தோஷம் பிரதர். அதுவும் உங்க கூட போறதெல்லாம் ரொம்ப 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 சந்தோஷம். அப்படியே கூட்டிட்டு போயிருக்க பிரதர். போடா தம்பி, பத்திரமா பாத்துக்கோங்க. அவன் தம்பி ரொம்ப பத்திரமா அவனை பாத்துக்கோங்க. போயிட்டு வாடா தெரியுமா? நான் நல்லா பண்றேன்னு நீ ரொம்ப நல்லா பண்ற. தம்பி அப்படிலாம் பேசாத. எங்க போற? இதை எடுத்துட்டு போனா திரும்ப வந்துடாது. எல்லாரும் கூட்டி இருக்கிறாங்க. நீங்க ஒரு சங்கீதத்தை எடுத்து வாசிங்க பிரதர். சங்கீதம் அங்கேயா இருக்கு. சும்மாக்களுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர்களுடன் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பிரதர் நீங்க பேர் பிரதர். நான் தெரியுது. ஸ்தோத்திரம், பிரைஸ் லார்ட், ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், பிரைஸ் லார்ட், ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், பிரைஸ் லார்ட். ட்ராக்ஸா அப்படி ஒரு சம்பவத்தை கண்டதே இல்லையே. இதெல்லாம் கொடுத்து இன்னும் காணுவாங்க. ரொம்ப நல்லா போச்சு. கொஞ்சம் சொல்லுங்க பிரதர், எப்படி போச்சு? அது நமக்கு எதுக்கு பிரதர்? 2 நாளா ஓடி ஓடி டயர்டு, சாப்பிட கூட இல்லை. வாங்க சாப்பிடுவோமே. என்ன பிரதர், நான் வெஜ்ஜா 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 வெஜ்ஜா? என்ன பிரதர் நீங்க? சரி வாங்க சாப்பிடுவோம். அங்க நம்ம பழைய விசுவாசிக்கு வந்து சுகம் இல்லை, ரைட்டா வந்து ஜோமேட்டோ எங்களோட இதுதான் சிறந்தது. அப்படியா சார், நீங்க வாங்க. பழைய விசுவாசி நாமத்திலே நீ குணப்படுற. நம்ம சர்ச்சை மொழியா வாழ்க்கை பேப்பிச்சு வாங்க பாருங்க. சாப்பிட விட மாட்டேன். இனி சாப்பிடுவோம் பிரதர், நிம்மதியா சாப்பிடுவோம். சாப்பிட்டு 2 நாளா பச்சை வடலாம் கூட பிடிச்ச. சாப்பிட விடுங்களா? சாப்பிடுவோம். இதுக்கு மேல வேண்டாம். சாப்பிட்டுட்டு போங்க மாஸ்டர். அடுத்த என்ன 4 நாள் உபவாசம் இருக்கணும். நம்ம உள்ளே போகலாம். அப்படியேமா? ஆமா.
சரி. என்னோட பெரிய கஷ்டம் ஆமா அப்படியாலும் சொல்லலாம். இவங்க ஏதோ சொல்றாங்க, உங்களுக்கு இதை புரியுதா? ஒருத்தர் இதை எடுத்து அவங்க எல்லாமே அடி, இதை எடுத்து அடி, அப்பதான் வலிக்கும். எல்லாரோட கையை கட்டி போடு. இல்ல எல்லாரும் அடிச்சுட்டாங்க. கடை எவ்வளவு தைரியம் உனக்கு. ஆனா இந்த பக்கம் சமூகமாயிராங்க. நானே தெரியல தப்பிச்சு வேற வழி இல்லாம இங்க வந்து இங்க வெளிநாட்டுக்கு போறான்னு பார்த்து நிக்கேன். நீ சொல்றத நான் எப்படி நம்புறது? உண்மையானே சொல்றேன். நான் எப்படி நம்புறது? உண்மையானே சொல்றேன். சரி, நீ சொல்றத நம்புறேன்னா ஒண்ணு செய். ஆட்கள் இருக்காங்க தெரியுமா, அவங்களே அடி பார்ப்போம். அப்ப நான் நம்புறேன். நீ அவங்க ஆளுக்க கிடையாது. ஏசுவை பத்தி சொல்ல வராங்கல்ல, எவ்வளவு தைரியம் உங்களுக்கு? என்ன பார்த்துட்டு இருக்க? நான் அடிச்சு காட்டணுமா எப்படின்னு? சரி சரி, நீ அடிச்சாதான் போறோம். நீ அடிக்கிறத பார்த்தா தெரியுது. நீ அந்த சைடு இல்லை, நாளால ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. அந்த கச்சை விட வா, இவனை குத்தி கொள்ளு. அப்ப நான் நம்புறேன் நீ அவங்க கூட்டமே கிடையாது. உன்னை விட்டுலாம் உங்களுக்கு. நீ கொள்கை, நான் கொள்ளட்டாயினேன். சரி சரி நில்லு. சரி, எனக்கு புரிஞ்சுட்டு நீ உங்க கூட்டம் கிடையாதுன்னு. இதுல இருந்து எனக்கு என்ன தெரிஞ்சுட்டுனா, உங்க கூட்டம் எல்லாம் 2 அடி போட்டாலே ஓடிடுவாங்க. சரி, உங்களெல்லாம் இப்பெல்லாம் கொண்டு வேஸ்ட். உங்களை மாதிரி எப்படிங்க நிறைய பேர் வருவாங்க. உங்களெல்லாம் விட்டு வைக்கணும். எதுக்குன்னா அப்பதான் அவங்கள்ட்ட சொல்லி இந்த சைடெல்லாம் நீங்க வர மாட்டீங்க. சரி, முட்டைக்கால் போடு. உங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்றேன். இனிமேல் இந்த சைடு இயேசுன்னு சொல்லிட்டு வந்தீங்க, அடி எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இதே மாதிரிதான் அடிங்க. அதனால எவனும் இந்த சைடு வந்துடாதீங்க. உங்கள்கிட்டயும் சொல்றேன், இயேசுன்னு சொல்லிட்டு எங்க சைடு வந்தீங்கன்னா இவன் தான் இனிமே அடிப்பா. எல்லாரும் பாத்தீங்களா? அடிதான். இனிமே இயேசுன்னு சொல்லி வந்தீங்க, அவ்வளவுதான். என்னப்பா பண்டி செவனேன்னு நான் தான் போயிட்டு இருந்தேன். என்ன இதாக அடிச்சாங்க. இந்த கத்தருக்காக தானே இவங்க எவ்வளோ பாடுபட்டாங்க. நீ நாம தான் இதை எல்லாருக்கும் போதிக்கலாம். பிரதர் 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 எந்திரிங்க பிரதர். என்ன மன்னிச்சிருங்க பிரதர். ஏன்னா அந்த எந்த சிச்சுவேஷன்ல இருந்தேன், நான் அப்படி பேசுறத நம்மளை கொண்டு போட்டிருப்பாங்க. இனி நம்ம 3000 ஒன்னா சுவிசேஷம் சொல்ல போறோம். இந்த ஊழியத்தாக நாம தான் ஜெபிக்க போறோம். எந்த தடை வந்தாலும், எந்த தீங்கு வந்தாலும், யாரு நம்மளை தடுத்தாலும், நம்மளை உயிரே போனாலும் இயேசுக்காக நம்ம உயிரை கொடுக்கிறோம். வாங்க நம்ம எல்லாரும் ஊழியத்துக்கு போகிறோம்.